ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே அண்ட் மை ஹார்ட் இஸ் நான் தான் உங்கள் டார்க் ஸ்பெல்லோட ஆத்தர் ரிக்கி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். என்ன சொல்கிறது தெரியலை. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அதுக்கு முன்னாடி இது வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி தான். இது ரியல் லைஃபோட யாரும் கனெக்ட் பண்ணாதீங்க. தென் பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஐ ஹேவ் ஃபீவர். ஸோ மை வாய்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் கரோ, ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் சீனே, மாமா ப்ளீஸ் மாமா வா, என் பயமாக இருக்குது. ஏண்டி என்னையும் கூப்பிட்ற? போயிட்டு ஒன்ட்டே மாமாவை கூப்பிடு. ஏதோ மார்னிங் அவன் தான் பெரிய இது மாதிரி பேசினால. ஐயோ மாமா ப்ளீஸ்டா, ரிவெஞ்ச் எடுக்காது, அர்ஜென்ட்டாக வருது, வாயேன். முடியாது சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஐயோ மாமா ஏண்டா இப்படி பண்ணுற? சின்ன பசங்க மாதிரி பிஹேவ் பண்ணுற. யார் நான் பிஹேவ் பண்ணுறேன்னா? யார் நானா? இப்போ ஏண்டா சந்திரமுகியில் ஜோதிகா மாதிரி பிஹேவ் பண்ணுற? என்னடி ஏண்டா இப்படி பண்ணுற? பயமாக இருக்குடா. ரெஸ்ட் ரூமுக்கு தானேடா கூப்பிட்றேன், வாடா. இப்போ மட்டும் டேமாமா இருந்தால் வந்துருப்பாருடா. கொஞ்சம் வாடா, பேண்ட்லேயே போயிடுவேன். என்னடா, சரி ஓ. இப்போ கூட நீ பேண்ட்லேயே போவேன்னு சொன்னனால மட்டும்தான் வரேன், ஓகேவா? சரி. ஜங்குக் தான் இப்போ ரெஸ்ட் ரூம் டோருக்கு முன்னாடி நின்று ஆச்சா. ஏண்டி ஒரு டைம் ஆச்சு? உச்ச போகணும்ல. சரி எனக்கு தூக்கமாக வருது, வா தூங்கலாம். என் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ தூங்க போறியா? இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே தான் டோர் பெல் ரிங் ஆகுது. தோ வாரேன். யார் இந்த டைமில் அப்படின்னு வயன் டோர் ஓப்பன் பண்ணால், மாமா அப்படின்னு வயன் பாசமாக போயிட்டு அந்த முன்னாடி இருந்த பர்சனை வந்து ஹக் பண்ணுறாங்க. நீயா? என்ன வர 3 days ஆகும்னு சொன்ன? ஏண்டி நான் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை மாமா. சரி ஹக் பண்ணிகிட்டே இருக்க போறியா? ஜேகே பார்த்தா வயிறு எறிஞ்சி செத்துருவான். நீ சும்மா இரு மாமா, ஜேகே மாமா பற்றி பேசாத. ஏன் என்னாச்சு? என்ன பண்ணா என் சொல்ல குட்டிய? நீ ஏன் கேட்குற மாமா? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நைட் ரெஸ்ட் ரூம் வருது வா மாமான்னு சொன்னால் ஓவராக பண்ணுறான். ஓ அவ்வளோதானா? நான் கூட வேறு ஏதோன்னு நினச்சேன். அவருக்கு கூட ஆசை இல்லை போல். நீ தான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற போல். சும்மா தாண்டி, எக்ஸ்பெக்ட் கூட பண்ணக்கூடாதா? உடனே அப்பாய் மாதிரி ஃபேஸை வச்சுக்கோ, ஓகேவா? சரி கொஞ்சம் சோஃபாவில் உட்காந்து வெயிட் பண்ணு. உனக்கு நான் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வரேன், ஓகேவா? சரி இந்தா மாமா ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக். தேங்க்ஸ் பொண்டாட்டி. சரி கையை விடு. முடியாது சொன்ன என்ன பண்ணுவேன்? மாமா மில்க் ஷேக் கொட்டிடும், கையை விட்டு. முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன், கையை விடு. மாமாவுக்கு ஒரு முத்தா கூட கையை விடுறேன். மாமா ஜேகே மாமா மட்டும் பார்த்தா அவ்வளோதான், என்னை கடிச்சிருவான், ஓகேவா? அவன் மட்டும் தான் கடிப்பானா? நானும் தான் கடிப்பேன். மாமா என்னடி கத்துற? நினச்சேன் மில்க் கொண்டு வராத போதே நினச்சேன் நீ வந்திருப்ப அப்படின்னு. எக்ஸ்பெக்டேஷனை நான் ஏண்டா பிரேக் பண்ணணும்? அதான் வந்துட்டேன். வந்துட்டியா? ஃபோர்ஸ் பண்ணுற போல். ஃபோர்ஸா? இல்லையே, பொய் சொல்லாதடா. உன்னை பார்த்தா அவளை ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன்னு அவன் உன்ட்ட சொன்னாளா? அப்புறம் ஏன் அவள் விடுங்கன்னு கத்த போகிறான்? அது ஷைலடா. ஓ அப்படியா? ஐயோ 2 பேரும் விடுங்க. விடு மாமா. இப்போ எதுக்காக என்னோடய லேப்லேருந்து எந்திரிக்க நான் உன்னை எந்திரிக்க சொன்னேன்னா? இல்லை. அப்புறம் எதுக்காக எந்திரிச்ச? அது ஜேகே மாமா கோவப்படுவார், அதனால தான். அவன் சொன்னான் நீ எந்திரிச்சிடுவியா?
வாய் ஓப்பன் பண்ணி சொல்லு. இல்லை மாமா, இல்லை. இப்போ நீ என் கண்ணெல்லாம் கலங்குது. ஒன்றும் அடித்தேனா இப்போ நான்? இல்லைன்னா ஒன்று என்ன பண்ணேன்? ஒன்றும் ஒன்றும் பண்ணலை. அப்புறம் என்ன? சாரி சாரி மாமா. டே மென்டல், அவளை என்கிட்ட ப்ராங்க் பண்ணுற, உனக்கு தான் தெரியும்ல வயன் இன்னசென்ட், இப்படியெல்லாம் பண்ண அவன் பயந்துடுவான். வயன் சும்மா சும்மா சொன்னேன்டி, அழுகாத. சாரி மாமா. இங்கே வா வயன், இங்கே வா அப்படின்னு ஜேகே வயனை அவனோட லேப்பில் உட்கார வச்சுக்கிறான். டே உன்னால் சும்மா இருக்க முடியாதா? வயனை டீஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பியா? பாரு இப்போ. சாரி சாரி வயன், பயந்துட்டியா? சாரி. பயப்படாதடி, சாரிடி, சும்மா சும்மா ஃபன் பண்ணேன். இங்கே வாடி அழகி. அழகிடி நீ, என்ன திட்டுவேனா? ஆமாம் ஆமாம், நீ அழகு பொம்மைல நீ. அப்போ என் மேலே கோவம் இல்லையா? மென்டல், கோவம் எல்லாம் இல்லடி. இப்போ எல்லாருமே கன்ஃபியூஸ்ட் ஆகியிருப்பீங்க. இப்போ நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஜேகே அண்டு டேங் வந்து பிரதர்ஸ், ஓகேவா? 2 பேருக்குமே வந்து 2 இயர்ஸ் தான் ஏஜ் கேப். அண்ட் இவங்க 2 பேருமே வந்து வயனாகி அவங்கள வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே அவங்களுக்கு மாமான்ஸ், ஓகேவா? இப்போ அப்படியே ஈவினிங் வயனும் வயனோட அத்தை, ஓகேவா, டேங் ஜேகேயோட அம்மாவும் சோஃபாவில் உட்காந்து சும்மா ஈவினிங் ஃபோட்டோஸ்லாம் காட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது. ஆமாம், இதை பாரு வயனா. வாவ், க்யூட்டாக இருக்காங்க, இவன் அழகாக இருக்காங்க இந்த 2 பேரும். அப்புறம் என்னோடய பசங்களை அழகெல்லாம் போயிடுவாங்களா? ஆமாம் வயனு, இந்த மாதிரி நீ எங்களுக்கு எப்போது பேர பசங்க கொடுக்க போகிற அப்படின்ட்டு வயனோட அத்தை வயனை பார்த்து கேட்கவும் வயன் திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். அப்போது ஜேகே, அம்மா இப்போவே என்ன அவசரம்? மேரேஜ் ஆகி 1 month தானே ஆகுது. இல்லைடா, அந்த மேனகாலாம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, அதுதான் கேட்டேன். அவள் சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆனால் இவன் என்னம்மா பண்ணுவா? டேய், எனக்கும் ஆசைலாம் இருக்குல்ல, என் பேர பிள்ளைங்க என் கூட விளையாடணும்னு. அப்போது வயனோட மாமா, அதாவது டேக்கு கூட அப்பா, ஆமாண்டா, பேர பசங்க என் மேலே ஒன்றுக்கு போகணும்னு எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. இப்போ அவங்களுக்கு என்ன, ஒன்றுக்கு தானே போகணும். நான் வேணா அவங்க மூஞ்சில் போகிறேன்ப்பா, இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட அப்பாவை பார்த்து சொல்ல, டேய் நான் உன் அப்பாடா. டேய் ஜேகே, கொஞ்சம் சும்மா இருடா அப்பா, என் சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் நான் தான் இப்போ இதெல்லாம் வேணான்னு சொன்னேன். அவளை கஷ்டப்படுத்தாதீங்க ப்ளீஸ். ஐயோ, கஷ்டம்லாம் இல்லைங்க, அவங்க ஆசையை தானே சொன்னாங்க. அம்மா இப்போவே என்னம்மா உனக்கு அவசரம்? அதான் தெரியும்ல, கொஞ்சம் டேஸ் போகட்டும். என்னடா இங்கே பாருமா வயன், என்னால் புரிஞ்சிக்க முடியுது. உன்னோட பேரண்ட்ஸ் வேறு இப்போது இல்லை. இந்த மேரேஜ் எவ்வளோ ப்ராப்ளமாக தாண்டி நடந்திருக்கு உனக்கே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் டேயும் ஜேகேவும் உன்னை விட 9 வயசு 11 வயசு பெரிய பசங்க, உனக்கே தெரியும்ல. ஊரில் இருக்க எல்லாருக்குமே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியெல்லாம் பெற்றிருக்காங்க. எனக்கு ஒரு ஆசையில் தான்மா கேட்டேனே தவிர உன்னை ஹர்ட் பண்ணணும்லாம் இல்லைம்மா. அப்படி ஹர்ட் ஆகியிருந்தா மன்னிச்சிக்கோ வயனா. ஐயோ அத்தை, என்ன மன்னிப்பு? பெரியவங்க நீங்கள், என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா? சரி விடுங்க வயன், பசியுது. ஐயோ சாரி மாமா, நான் மறந்துட்டேன். நான் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். அத்தை மாமா, ஜேகே மாமா, வாங்க சாப்பிட்லாம். இப்போது டைனிங் டேபிளில் தான் மாமா வேணுமா என்னங்க அப்படின்ட்டு வயன் அவளோட மாமா, அதாவது டேக்கு கூட அப்பாவுக்கு வந்து ஃபுட்டை வைக்கிறான். ஸோ அவரும், ஐயோ போதுமா போதும். ஐயோ மாமா, அத்தைலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் நல்லா சாப்பிடுங்க மாமா. ஆமாங்க, நல்லா சாப்பிடுங்க. ஜேகே மாமா உங்களுக்கு? போதும். டே மாமா உங்களுக்கு? கொஞ்சம்.
சரி வா நீ உட்காரு, வா சேர்ந்தே சாப்பிட்லாம். ஐயோ மாமா, எனக்கு பசிக்கலை, நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. வா வந்து சாப்பிடு ஃபஸ்ட்டு. அப்போது ஜேகே வயனுடைய குட்டியாக பிளாக் கலர் சாரீ வேர் பண்ணியிருப்பான். ஸோ அந்த பிளாக் கலர் சாரில் ஒரு மாதிரி எலுமிச்சை கலந்த மாதிரி மஞ்சள் சிகப்பும் கலந்த மாதிரி ஒரு கலரில் க்யூட்டாக ஒன்று எட்டி பார்த்துட்டு இருக்கு. அப்போ ஜேகே அவனோட மைண்ட்குள்ளே ஐயோ இது என்ன, இது ஃபுட்டை விட ரொம்ப டெம்ப்ட் எடுத்துதே, பிடிக்கலாமா? இல்லை வேணாம் ஜேகே வேணாம், எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் அவள் சின்ன பொண்ணு, இதுக்கெல்லாம் பயப்படுவா, உனக்கே தெரியும்ல. அப்போது ஜேகேவுடைய ஈவில் சைட், புடிடா புடி, இவ்வளோ அழகாக இருக்குல்ல, புடிடா, உன் ஒய்ஃப் தானே, என்ன சொல்லிட போகிறா, புடி அப்படிங்கிற மாதிரி அவனுடைய 2 மைண்டுமே, அதாவது ஏஞ்சல் சைட் மைண்டும் டெவில் சைட் மைண்டும் வந்து அவனுடைய ஹிப்பை வந்து பிடிக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிகிட்டு இருக்கு. என்னாச்சு வயன், என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி டைனிங் டேபிளில் இருக்க எல்லாருமே வயனை தான் பார்க்குறாங்க. வயன் அப்படியே ஜேகே ஒரு மாதிரி ஒரு லுக்கு விட்டுட்டு, அது ஒன்றும் இல்லை. ஏன் அப்புறம் கற்றுனவன், அது எறும்புன்னு நினைக்கிறேன் மாமா, எறும்பு கடிச்சிருச்சு. அப்போது ஜேகே வந்து க்யூட்டாக அப்படியே நோட்டியாக ஸ்மைல் பண்ணவும் ஜேகேவோட ஸ்மைலை பார்த்துட்டு, எறும்பா, ஓ இந்த எறும்பா அப்படிங்கிற மாதிரி ஜேகேவை ஒரு லுக்கை விட்டான். என்னடா லுக்கு, பார்த்தல அப்படிங்கிற மாதிரி ஜேகே ஐஸாலேயே சொல்லிகிட்டு இருக்கா. ஆமாம் பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி டேக்கு 2 பேருமே ஐஸாலேயே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரிம்மா வயனு, நாங்கள் போயிட்டு வரோம் என்ன? ஏன்த்தா இப்போயே போகிறீங்க, இன்னும் ஒரு 2-3 நாள் கழித்து போகலாம்ல? அது இல்லைம்மா, இன்னொரு நாள் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஏன், நான் வேணா தேங்க உங்களை ட்ராப் பண்ண சொல்லவா? இல்லைம்மா இல்லை பரவாயில்ல, மாமாவும் நானும் போய்க்கொள்கிறோம், நீ சேஃபாக இருன்னா. சரி அத்தை, சேஃபாக போங்க. சரிம்மா அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தையும் மாமாவும் தான் கிளம்புறாங்க. இப்போ ஒரு மிட் நைட் போல் இருக்கும். நீங்கள் சென்டரில் தூங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் லெஃப்ட் சைடு வந்து ஜேகவும் ரைட் சைடு வந்து டேங்கும் படுத்துட்டு இருக்காங்க. இது என்ன ஒரு மாதிரி இருக்கு, செஸ்டில் ஹெவியாக இருக்கு. இது ஹேண்ட்ஸா இங்கே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. என்ன ஏன் செஸ்டில் இவங்க 2 பேரும் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க? எங்க டே மாமா ஹேண்ட் சைடு மாமா, எங்க இவனை ஹேண்ட் சைடுக்கா வேக் பண்ணால் பிடிச்சி ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஐயோ ஜேகே மாமா, ஆச்சு. இவனாச்சு பரவாயில்ல, ப்ரெஷ் தான் பண்ணான், இவன் என்னை பிடிச்சி ப்ரெஷ் ஆகிடான். இன்றைக்கி தூங்கின மாதிரி தான் போகல. ஐயோ ராமா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே உள்ளாரு. மாமா நான் தான். பொண்டாட்டி ரெஸ்ட் ரூம் வருது. மாமா வெயிட் பண்ணு வரேன். வெயிட் பண்ணலாம் முடியாது. மாமா நான் சோப் போட்டுட்டு இருக்கேன், கண் எரியுது, டோர் ஓப்பனில் தான் இருக்குது. ஷவா, இப்போ தான் கண்ணெல்லாம் தெரியுது. ஆமாம், என் பொண்டாட்டி குளிச்சுட்டு இருக்கால. ஐயோ அழகி, பார்க்கலாமா? இல்லை வேணாம், ஏதாச்சும் தப்பாக நினச்சிப்பா. அவள் நம்ம பொண்டாட்டியில் என்ன தப்பாக நினைக்க போகிறா? இப்படியெல்லாம் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் மெயின் மேட்டர் பண்ண அக்செப்ட் பண்ணிப்பா. அப்போ தான் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அயன்மா. மாமா குளிச்சுட்டு இருக்கியா? ஆமாம் மாமா வேணும்னா முதுகு தேய்ச்சி விடவா? மாமா செருப்பு இருக்குது. ஓ புரிஞ்சதுமா, புரிஞ்சது.
ஓகே நான் போகிறேன். எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நல்ல வேலை செருப்பு அப்படின்ட்டு டீசெண்டாக கேட்டா, இல்லைன்னா அடிச்சிருப்பா போலையே. இருந்தாலும் இவ்வளோ ஒரு மாதிரி பண்ணணும். பார்க்குறதுக்கு நல்லா வெடக்கோழி மாதிரி இருக்கா. என்னோட ஐம்புலங்களையும் அடக்கி வைக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரான். ஸோ பெட்டில் ஜங்குக் நல்லா டிஷர்ட்டும் போடாமல் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு குப்பராக்கா வந்து பெட்ஷீட்டை அவனுடைய பெக் இருக்குல்ல முதுக்கு அது வரைக்கும் போட்டுட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த நாய் என்ன இப்படி தூங்குது, சரியில்லையே, இவனை ஏதாச்சும் பண்ணணுமே. ஆக்சுவலி என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. இந்த நாய் ஏதாச்சும் பண்ணலாம். டேய் பாடு, ஜங்குக் பாடு எழும்பிட்டா. என்னடா தூக்கம் வருதா? அதுவா, வயன் சோப்பு கேட்டா. சோப்பா? இந்த டைமில் எதுக்காக சோப்பு கேட்குறா? தம்பி டைம் எத்தனை நினச்சிட்டு இருக்கிறீங்க? மார்னிங் ஆச்சு, வயன் கிச்சனில் இருக்கா, சோப்பு கேட்டா. கிச்சனில் இருக்கிறவருக்கு எதுக்குடா சோப்பு? ஐயோ, இந்த நாய் தூக்கத்தில் கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கொஷன் கேட்குறானே. பாடு குடுக்க முடியுமா முடியாதா? சரி கொடுக்குறேன். ஜெகே இப்போ அப்படியே தூக்கம் கலக்கத்துலேயே அவன் கண்ணை கசக்கிட்டு பாத்ரூமில் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஸோ எப்படி இருக்குன்னா, பாத்ரூமில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு வேறையாகவும் பாத் பண்ணுறதுக்கு வேறையாகவும் ப்ளேஸ் இருக்குமா. ஸோ பாத் பண்ணுற ப்ளேஸில் தானே சோப் இருக்கும். ஜேகே அந்த துணியை விளக்கவும், ஐயோ வேணுமா, டி பொறுக்கி, டி நாயை, மாமா பொறுக்கி, மாமா அறிவில்லை உனக்கு, குளிச்சுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வயன் அங்கே கிடக்கிற சோப்பு ஷாம்பு அப்படி இப்படின்ட்டு ஜேகே மேலே தூக்கி வீச ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஐயோ சாரிடி வயனா, சாரி, அடிக்காதடி அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே அடியை வாங்கிட்டு பதறிட்டே டோர் ஓப்பன் பண்ணிட்டு, அதாவது ரெஸ்ட் ரூம் டோர்லேருந்து பெட்ரூம், அதாவது பெட்ரூமில் வந்து டொபால் விடலாம். எவா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அவனுடைய பேக்கை ரப் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் கீழே விழுறதை பார்த்து அங்கே சிரிச்சிட்டு இருக்கான். எப்பா என்ன அடி, அடி வெளுக்குறாடா அங்கோத்தாமா. ஸ்டோப்பரி மண்டையா, உன் வேலையா? அப்போவே டவுட் வந்துச்சுடா, தூக்க கலக்கத்தில் விட்டுட்டேன். என்ன அடி வாங்க வச்சிட்டல. நான் கீழே விழுறதை வந்து சிரிக்கிறல உன்னை. சும்மா ஃபன் பண்ணடா. இருடா உனக்கு நான் ஃபன்னுனா என்னன்னு இப்போ காட்டுறேன்டா உங்கள் அம்மால. நான் ஜோன்சினா ஃபேன்டா. ஓஹோ, நான் அண்டர்டேக்கர் ஃபேன்டா. வாடா கொத்தை பார்த்துடலாம். அங்கே தான் இப்போ பெட்டில் அப்படியே அடித்து புரண்டிட்டு இருக்காங்க. வயன் அப்படியே ஒரு ஒயிட் கலர் டவலை வியர் பண்ணிட்டு செம்ம காண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கா. நிறுத்துங்க, என்ன சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு யார் என்னோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு வர சொன்னால்? ஒரு மேனஸ் இல்லை, ஒரு மயிரும் இல்லை மாமா உன்ட்ட. வர நீ ரொம்ப மோசம். ஆளு தான் வளர்ந்துருக்க, அறிவு உனக்கு வளரலையா? ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணுறது இல்லையா? சும்மா வந்து ஓப்பன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வயன் பாச்சா கிழிச்சிட்டு இருக்கா. ஐயோ வயன்மா, சத்தியமாக அது நான் இல்லை. நீ இல்லாமல் அப்போ என்ன பேய் வந்துச்சா? இல்லாட்டி உங்கள் சும்மா இருமாம்மா. ஐயோ கெட்ட வார்த்தைலாம் பேச வராளே. வயன் விடு உனக்கு தான் தெரியும்ல, அவனும் கொஞ்சம் ஆசை கூடிருச்சு. நீ சும்மா இருமாம்மா. நீ அவ்வளோ அழகு நல்ல பையனை வந்து கேட்ட, இவன் கேட்டானா பொறுக்கி. வயன் ஜங்குக்கை திட்டிகிட்டு இருக்கா. பட் ஜங்குக் வாஷ்ரூமில், அதாவது ரெஸ்ட் ரூமில் வயன் குளிக்கிறத வந்து பார்த்துருப்பான்ல. ஸோ அதை நினச்சி ஒரு மாதிரி டர்ட்டியாக சிரிங்க. வயன் அதை பார்த்துட்டா. ஜங்குக் மாமா, இப்போ நீ ஏன் சிரிச்சா? அது சும்மா சிரிச்சா வயன். சும்மா சிரிச்சா? நினச்சி தானே சிரிச்சா? எதோ நினச்சி, நான் ஒன்றும் நினைக்கலையே. நீ பொறுக்கி அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் மேலே வயன்
ஏறி அடிக்கலான்னு போகும்போது வயன் கட்டியிருந்த துண்டு அப்படியே ஆந்துருச்சு. அது அப்படியே லூஸ் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கவும் ஐயையோ அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே அடிக்க போனவன் டக்குன்னு அவளைய செஸ்ட்டை பிடிச்சி வந்து கவர் பண்ணிடுறா. ஸோ தேங்கும் ஜங்குக்கு தான் ஆஹா என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பாட்டுக்கு வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கானுங்க. வெளியே போங்க நீங்கள் 2 பேரும், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். இப்போது அப்படியே டைனிங் டேபிளை தான் காட்டுறாங்க. ஆமாம் பாத்தியா, என்ன பாத்தியா? அதான் ரெஸ்ட் ரூமில் செம்மையாக இருந்துச்சுடா. எப்படி? ஃபுல்லாக பார்க்கல, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன். நான் இன்னும் அது கூட பார்க்கல ஜாங்கோக்கா. தேங்க்ஸ்டா. ஏன் நீ பண்ணனால தானே என்னால் ஏதோ கொஞ்சம் சரி பார்க்க முடிஞ்சது. இல்லைண்ணா அதுவும் இருக்காதுல்ல. என்ன வெறுப்பேற்றி பார்க்குறியா நீ? ஆமாம், உன்னை 2 பேரும் நிறுத்த. கொஞ்சம் எப்போ பார்த்தாலும் சின்ன பசங்க மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. என்னாச்சு இப்போ? ஒன்றும் இல்லை. அப்புறம் எதுக்காக ஜெயக மாமா அடிக்க போனீங்க? அதுவா, எனக்கு எதுக்காக ஜங்கு மாமா வாய மூடுறீங்க? ஜெயக மாமா கையெடுங்க. ஒன்றும் இல்லை, இவன் ஏதாச்சும் புலம்பிட்டு இருப்பான், அதனால தான் வாய மூடுனேன். சரி இந்தாங்க ஜேகே மாமா காஃபி. தேங்க மாமா இந்தாங்க உங்களுக்கும். அப்போது உனக்கு என்ன செஞ்சுக்கிட்ட? பால் செஞ்சுக்கிட்டேன் மாமா. உன்னோட லிப்ஸு மேலே பால் இருக்குது, ஐயோ வைப் பண்ணுறேன். டிஷ்யூ அங்கிட்டாங்க. எதுக்குடா? வைப் பண்ண தாண்டா. ஓ, நான் டிஷ்யூவே இல்லாமல் வைப் பண்ணுவேன். எப்படி? இதோ இப்படி. எப்படி பண்ண பார்த்தல? அப்போது எனக்கு ஜேகே வயனை பார்த்து அவனுக்கும் கிஸ் வேணும் அப்படிங்கிறத க்யூட்டாக கேட்குறா. பட் வயன் அதை பார்க்காம சடனாக வயன்கிட்ட வந்து அவளோட லிப்ஸை லிக் பண்ணி கிஸ் பண்ணதை நினச்சற மாதிரி ஷாக்கில் ஷையாகி இருக்கிறா. வயன் இது சரியில்லை, அவனுக்கு மட்டும் லிக் பண்ண கொடுத்த எனக்கும் கொடு. மாமா மாமா நீ என்ன பண்ண? ஒன்று போடா. ஷையா என் பொண்டாட்டிக்கு. பார்த்து போடி, உன்னோட பேக் ரொம்ப அழகாக ஆடிட்டு இருக்கு. போ மாமா. என்னடா எனக்கு மட்டும் இல்லை, நீ மார்னிங் பார்த்தல. ஆனால் என்னடா ஊனான்ட்டு போடா. வயன் ஈவினிங் பார்ட்டி இருக்குது, மறந்துடாமல் ரெடி ஆகிடுடி. ஸோ இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது. ஸோ இப்போ ஈவினிங் வயன் ஒரு பிளாக் கலர் ஷர்ட்டாக ஒரு பாடிகான் மாதிரி வியர் பண்ணியிருப்பான். தென் ஹேரை வந்து பன் போட்டிருப்பா. இது ஓகேவா இருக்கா மாமா? யா நல்லாயிருக்கு. இதோட நீ வந்து 5 times கேட்டுட வயன். ஏன்னா நீ ஆமாங்கிறத தவிர வேறு ஒன்றுமே சொல்லலை. நான் பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக இருக்கிற. போதுமா? வா போகலாம். ஓகே நீ அழகாக தாண்டி நீ இருக்க, வா போகலாம். இங்கே கீழே ஸ்டாட்ஸில் அவனுடைய வாட்சை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு மேலே பார்க்குறான். அவன் ரொம்ப அழகாக ரொம்ப ஹாட் அண்ட் செக்ஸியாக அவன் அப்படியே ஸ்டேரில் இறங்கி வர்றது தேங்க அப்படியே வச்ச கண்ணு எடுக்காமல் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன் மாமா இப்படி பார்த்துட்டு இருக்க? என்ன ரொம்ப அழகாக இருக்கா. இந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிடலாமா? இல்லைனா இன்றைக்கி பார்ட்டிக்கே போகாமல் இருந்துடலாமா? ஏன் மாமா என்னாச்சு? ஏன்னா நீ ரொம்ப அழகாக இருக்குவான். ஒரே ஒரு முத்தா மட்டும் கிடைக்குமா? போடா. இப்போ ஒரு பார்ட்டியில் தான் இருக்காங்க. ஸோ அந்த பார்ட்டி வந்து ஒரு ஹவுஸில் நடக்குது. ஸோ கார்டன் ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணி ஸோ ரொம்ப அழகாகவே இருக்குது. ஸோ வயன் அண்ட் ஜேகே வந்து ஒரு கெஸ்ட்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வயன் சும்மா இப்படி திரும்பி பார்த்து கொண்டு இருக்கும்போது தேங்க அந்த இடத்துல இல்லாமல் வேறொரு இடத்துல ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறான். வயனுக்கு லைட்டாக ஜெலஸ் ஆகுது. பிகாஸ் அந்த பொண்ணு ரொம்ப குட்டியாக ட்ரெஸ் போட்டு ரொம்ப செக்ஸியாக இருந்திருப்பான். இவன் என்ன
அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஹே வி, இட்ஸ் பீன் ஸோ லாங் யா. ஓ யா யா இட் ஹஸ். ஸோ இப்போ எப்படி இருக்கோ வி? ரொம்ப ஆளே மாறிட்டு. யா ஐம் ஓகே. அண்ட் ஹவ் ஆர் யூ மீரா? பாரியா நான் எவ்வளோ அழகாக இருக்கேன்ட்டு. யா ஐம் ஸோ குட். ஓகே. என்ன தேங்காயை அப்படி முறைச்சி பார்த்துட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லை. பொசசிவாக இருக்கா? இல்லை, நான் சும்மா யோசித்தேன், உங்கள் அண்ணன் இப்படி தான் எல்லா கூடயும் சுற்றிட்டு இருப்பானா? சரியான ப்ளே பாயாக இருப்பான் போலே. ஆமாம் ஆமாம், அவன் சரியான ப்ளே பாய். அவனை சுற்றி பொண்ணாக மட்டும்தான் இருப்பாங்க. என்ன பாரு, எனக்கு ஒன்றை விட்டால் யாருமே இல்லை. அப்படியா மாமா? இவ்வளோ அழகு நீ அப்படிங்கிற மாதிரி தேங்காய் வந்து ஜேகே வந்து அவன் ஒரு ப்ளே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஒரு குட் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு பின்னாடியிலேருந்து ஜேகேயோட ஷோல்டரில் அப்படியே ஹேண்ட்ஸை போட்டு, ஹே ஹேண்ட்ஸம், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கிற? உனக்கு கண்டு ரொம்ப நாள் ஆச்சு. எங்கிட்ட அவன் ஊருக்கு போனால் அதுக்கப்புறம் எங்களை பார்க்குறதே வர மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி தமிழை வந்து கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்ணு தமிழில் பேசிகிட்டு இருக்கு. லோரா எப்படி இருக்க? நான் விட்டு நான் எப்படி பேபி? நான் நாளாவே இல்லை, கொஞ்ச நாளாக நீனும் ஆளையே காணும். அண்ட் ஹூஸ் திஸ் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு உங்களை பார்த்து கேட்க, லாரா இது என்னுடைய சொல்லு, நல்லா சொல்லு, 2 பேரும் சேர்ந்து போய் சொல்கிறீங்களா என்கிட்ட அப்படிங்கிற மாதிரி வயன் அப்படியே கொஞ்சம் ஜெலஸாகி பொசசிவ் ஆகி அங்கேருந்து முன்னாடி போகிறா. ஐயோ ஜெலம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வயன் பின்னாடி போகலான்னு பார்த்தாலும் அந்த பொண்ணு ஜேகேயை பிடிச்சி வச்சிடுது. 2 பேரும் சரியான பொய்க்காரங்களாக இருக்காங்க. ஒருத்தன் என்னென்னா நான் பொண்ணே பார்த்ததில்லைன்னு சொல்கிறான், ஆனால் பொண்ணு கூட மட்டும் தான் பேசுகிறான். இன்னொருத்தன் என்னென்னா அவன் ப்ளே பாய், நான் நல்ல பிள்ளைன்னு சொல்கிறான், ஆனால் அவன் தான் பெரிய ப்ளே பாயாக இருக்கான். இந்த எல்லாம் அந்த கிளவினால தான். சாக்கு முன்னாடி 2 பாம்பையும் நீயே கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுத்துட்டு செத்துடுது. அதுக்கப்புறம் இவங்களை கட்டிக்கொண்டு நான் என் லைஃப் லாங்காக சாகணுமா? அந்த பார்ட்டியில் தேங்கும் ஜாங்கும் தான் பொண்ணுங்க மத்தியில் உட்காந்து ஜல்சா பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பாட்டு படிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணுங்களும் ஜேகேயும் டேயாங்க அங்கே இங்கே டச் பண்ணுறது அப்படி இப்படிங்கிற மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. வேணது எல்லாமே ஒரு தூரத்தில் இருந்து அப்படியே பார்த்து அவர் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா. நானே என்னோடய மாமாங்களை தொட்டதில்லை, இவளுக்கு வந்துட்டாளுக தொடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வயன் ஆரஞ்சு ட்ரிங்கை குடிச்சிட்டு இருக்கும்போது பின்னாடிலேருந்து ஒரு பர்சன், ஹலோ ஹாய். ஸோ உங்களை பார்க்க இங்கே யூஎஸ் மாதிரி தெரியலையே, நீங்கள் ஃப்ரம் இந்தியாவா? ஆமாங்க, எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓ வாவ், நானும். ஓ நீங்களும் தமிழா? ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பையனும் அந்த பர்சனும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஜாங்கோக்கும் டேங்கும் நோட் பண்ணிட்டானுங்க. இவங்க 2 பேருக்கும் செம்மையாக வவுரேரியா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்ட்டியாவது மையாவது வாங்கடா அப்படிங்கிற மாதிரி வயன்கிட்ட வந்து, வயன் மாமா. யார்? சும்மா மாமா பேசிட்டு இருந்தோம். பேசுனதுலாம் போதும், வீட்டுக்கு போகலாம். இருங்க சார், இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு கூப்பிட்டு போகலாம்ல. டேங்கொத்தா, அது நீ சொல்லாத, என் பொண்டாட்டியை எப்போ கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு தெரியும். ஓ உங்கள் ஒய்ஃபா? ஆமாண்டா. இப்போ அப்படியே வயனோட வீட்டில் தான். இப்போ எதுக்காக இப்போ என்ன அவ்வளோ அவசரமாக கூப்பிட்டு வந்தீங்க? யார்டி அவன்? உன் கூட பேசிட்டு இருக்கான். நான் கேட்டேன்னா நீ தான் ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டு அங்கங்கே தடவின்னு ஆடி இருந்த, நான் ஏதாச்சும் கேட்டேன்னா? ஆமாம், அது வேற இது வேற. எப்படி அது வேற இது வேற? நீ பேசாதட்டியாங்கம்மா, நீ பேசாத. இந்த ஜங்கோக் தான் பொண்ணும் கூட அப்படி இப்படின்னா நீனும் நீங்கள் 2 பேருமே சரியான ப்ளே பாய்ஸாக இருக்கீங்க, பொறுக்கி மாமான்ஸாக இருக்கிறீங்க. இங்கே பாருவாயன், அதெல்லாம் விடு. இப்போ நீ எதுக்காக அவன் கூட பேசினேன்? இது நல்ல கதைனா, யாராச்சும் வந்து பேசினா பேசத்தானே செய்வாங்க. அப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது வாயன். அவன் யார் ஃபஸ்ட்டு? அவன் இவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கி தெரியுமா? தெரியாது. என்னடி நக்கலை பதில் சொல்லிட்டு இருக்க?
தெரியாதுன்னு தானே தேமாமா சொல்லுவாங்க. இங்கே பாரு அவன் எவ்வளோ பெரிய பொம்பளை பொறுகினா ஃபஸ்ட்டு பேசுவான், அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸில் ஏதாச்சும் கலந்து கொடுத்து முடிச்சிடுவான். முடிச்சிடுவான்டி. கொண்டுருவாரா? கொண்டுற மாட்டான்டி, மேட்டர் பண்ணிடுவாங்கிறேன். ஐயோ, அதனால தான் அவ்வளோ அவசரமாக உன்னை வந்து கூட்டிகிட்டு வந்தான். ஓகேவா? இங்கே பாரு, எல்லோரும் கூடலாம் பேசாத, எனக்கு ஜெலஸ் ஆகுது. நீ மட்டும் எல்லோரும் கூடயும் பேசுகிற. எல்லோரும் உன்னை எங்கெங்கே தொட்டாங்க தெரியுமா? ஒன்று இன்ட்டா உங்கள் 2 பேரையும் பாடியில் அங்கே இங்கேன்னு கை வச்சு எத்தனை பொண்ணுங்க தொட்டாங்க தெரியுமா? உனக்கு பிடிக்கலன்னா அவங்க செவிலே ஒன்று வச்சு இது ஏன் புருஷன்டின்னு சொல்லணும் நீ. ஓகேவா? பார்ட்டியில் அப்படி சண்டைலாம் போடக்கூடாதுல்ல. ஆமாம், கரெக்ட் தான், ஆனால் நீ போடலாம். ஓகேவா? மாமா ஒன்று சொல்லணும், இந்த பிளாக் கலர் ட்ரெஸ்ஸில் சும்மா மஜாவாக இருக்கு. ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியா நீ மாமா? லைட்டாக, ரொம்பலாம் இல்லை, ஒரு 5 பாட்டில்ஸ் மட்டும்தான். இது 5 பாட்டில்ஸா? ரொம்பலாம் இல்லை, தேங்காய் விட கொஞ்சம் கம்மி தான். தேங்காய் மாமா எத்தனை? அவன் 15 பாட்டில்ஸ் அடித்தான் தெரியுமா? 15 பாட்டில்ஸா? ஆமாம். ஆனாலும் நான் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறவன், இந்த நாய் மாதிரியே தள்ளாடி கொண்டலாம் இல்லை. யாரை பார்த்து நாயினுங்கிற? நீ தாண்டா நாய். என் பொண்டாட்டியை போடுறா எப்படி ஃபிகராக இருக்கான்னு. அவளை வாகும் போதெல்லாம் என் தம்பி எலும்புறான்டா. மாமா உனக்கு தம்பி இருக்கா? எல்லாருக்குமே தம்பி இருக்குமாயன். டேய் நாய், அவகிட்ட என்னடா 18+ ஜோக் பேசிட்டு இருக்க? 18+ஆ? விட்டு கம்மா வா, நம்ம தூங்கலாம். அது எப்படியா வந்து என்னை விட்டுட்டு தூங்கலாம்? கொஞ்சம் வாயன் அவங்கிட்ட போகாத, கொஞ்சம் வாயன். ஸோ வாயனும் ஜெயக்கிட்ட போக. நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா? அப்படியே கீழே இறங்கி வந்த பாருவாயன், என் ஹார்ட் அப்படியே ஸ்கிப் ஆகிருச்சு. நடிக்காத மாமா, நான் உன்கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்கும்போது ஓகே தான் அப்படின்னு தானே சொன்னேன். அது வந்து என்னோடய தம்பி உன்னை பார்த்து எழுதுறக்கூடாதுல்ல, அதனால உன்னை பார்க்காம சொன்னேன். இருந்தாலும் நீ பார்க்க செம்ம ஃபிகராக இருக்க. ஒரு மொத்தம் மட்டும் கூட. மொத்தமா? அம்மா நீ ரொம்ப அழகாக இருக்கான்ட்டு கேஸு. மாமா என்ன தள்ள ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி ஜாங்கோ குவானோட ஹிப்ஸை பிடிச்சி கிட்ட எடுத்து என்னோட லிப்ஸ் ஏன்டி இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. எனக்கு எந்த ஸ்வீட்ஸுமே பிடிக்காது, என்னோட லிப்ஸ் மட்டும் தான் பிடிக்கும். ஜேகே விடு, பாவண்டா சின்ன பொண்ணு. விடு மாமா, நீ சும்மா இருத்தி அங்கே பாரு, என் ஆளோட லிப்ஸை பாடுற இவ்வளோ ரெட் கலரில் இருக்குது அப்படின்னு. டே விட்ரா, விடுங்க நான் குளிக்க போகணும் அப்படிங்கிற மாதிரி வயன் அவங்க 2 பேருக்கிட்ட இருந்து தள்ளி அப்படியே மேலே போயிட்டு, ஐயோ இந்த பையன் என்ன கிஸ் பண்ணிட்டான். மார்னிங்னா தேமாமா கிஸ் பண்ணார், இப்போ என்னென்னா இவன் கிஸ் பண்ணிட்டான். ஆனால் நல்லா தான் இருக்கு, ஆனாலும் பயமாக இருக்கே. பயப்படாத வயன், அவங்க என்ன தான் அவனோட ஹஸ்பண்ட், ஆனாலும் பயமாக இருக்கே வயனா. சரி நீ வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி வயன் அவங்க ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருக்கும்போது தடார்னு டோர் ஓப்பன் ஆகுது. மாமா என்ன பண்ணுற? வயன் நீ ரொம்ப அழகாக இருக்க, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஒரே ஒரு கிஸ், அதுதான் நீ எடுத்துட்டியே, இன்னொரு கிஸ். மாமா தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி வயன் ஜேகேவை தள்ள ட்ரை பண்ணாலும் ஜேகே அப்படியே ஸ்லிப்பாகி வயன் மேலேயே விழுந்துடுறான். ஸோ வயன் அங்கே இருக்க வாலில் ஹிட் ஆகவும் ஜேகே வயன் மேலே ஹிட் ஆகிடுறான். ஸோ வயன் வந்து குளிக்க போகும்போது ஒன்றுமே போடாமல் தான் இருப்பாங்க. ஸோ வயனும் அப்படியே இருக்க அதாவது ஜேகேயோட செஸ்ட்டு வந்து வயனுடைய செஸ்ட்டில் அப்படியே ஹிட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன,
கொஞ்சம் ரஃப்பாக நடக்குது வயனுக்கு ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ வயன் அப்படியே லைட்டாக கத்துறா. ஓ வயன் வயன் ப்ளீஸ் ப்ளீஸ் கத்தாதடி, ஃபர்ஸ்ட் டைமில் அதான் அப்படிங்கிற மாதிரி வயன் கத்திட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஒரு 1 hour கழிச்சு வயனை ஜேகே அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான். ஸோ பெட்டில் தூக்கி போட்டதும் நீ இப்போ நல்லா தூங்குவேன், நானும் அப்படியே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே வந்து ரெஸ்ட் ரூம்குள்ளே போகவும் வயன் அம்மா இது என்ன இப்படி வலிக்குது, ஆனால் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்ததா? தேங்கம்மா நல்லா இருந்ததா வயன்? அவனுக்கு மட்டும் கொடுத்துற, எனக்கும் கொடு. மாமா அது எனக்கும் வேணும் வயன் அப்படிங்கிற மாதிரி தேன் வயனோட மேலே ஏறி வயனை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயனுடைய நெக்கு, செஸ்ட்டு, லிப்ஸு அப்படி இப்படின்னு கடிச்சு வைக்கிறான். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு மேக்கோட் செக்ஷன் நடக்குது. ஸோ ஒரு மிட் நைட், அதாவது ஏர்லி மார்னிங் ஒரு 4 போல் வயன் அப்போ தான் அவளுக்கு தூங்கவே விடுறானுங்க. ஸோ அப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஒரு 10 o'clock போல் ஜேகே அப்படியே ரொம்ப டயர்டாக எந்திரிக்கிறான். என்னடா உடம்பெல்லாம் செம்மையாக வலிக்குது, வயிறுடா நியூடாக படுத்துட்டு இருக்கா டேய் அப்படிங்கிற மாதிரி தேங்காய் பார்த்து சொல்ல, கத்தாதடா, அதுதான் நேற்று வச்சு சம்பவம் பண்ணிட்டோம்ல, நியூடாக தான் இருப்பா இப்போ. டே என்னடா சொல்கிற, நான் சம்பவம் பண்ணேனா? நான் இல்லைடா நம்போ. என்னடா? ஆமாண்டா, பொத்திட்டு போடடா, ரொம்ப டயர்டாக இருக்குது. டே என்னடா சொல்கிற, சின்ன பொண்ணுடா, நீ தாண்டா ஸ்டார்ட்டே பண்ண. இவன் இன்னும் தூங்குறா. டேய் நீ விடிய காலைல 4 மணி மட்டும் வச்சுப்போம், நான் தூங்காமல் என்னடா பண்ணுவாங்க, பொத்திட்டு படு ஜங்குக்கா. ஒரு ஈவினிங் ஜங்குக் தான் கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருப்பான். வயன் ஜேகேயோட ஒரு ஷர்ட் போட்டுட்டு, டேங்கோட ஒரு குட்டி ட்ரௌசர் போட்டுட்டு, நெக்கு ஃபுல்லாக ஹிக்கீஸ் பார்த்தாலே தெரியுது வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க அப்படின்னு. ஜங்குக் அப்படியே கிச்சனில் குக் பண்ணிகிட்டு இருக்கான். வயனும் அப்போ வரான். வா செல்லக்குட்டி வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி வயன் அங்கே இருக்க அதாவது சேரில் உட்காரலான்னு போகிறா. ஆச், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, உட்காரு. உட்கார முடிஞ்சா உட்காரும்ல. என்னாச்சு வயன்? மாமா அது கிட்ட வயன். என்னாச்சு? மாமா அது உட்கார முடியல. உட்கார முடியல. ஏன்? வலிக்குது மாமா. வலிக்குதா? சரி, மாமாவோட லேப்பில் உட்காந்துக்கோ. ஸோ பையனை அவனுடைய லேப்பில் உட்கார வைக்கிறான். ஒரு 5 minutes கழிச்சு, மாமா ஏதோ குத்துது. ஏதோ குத்துது. அதாவது வயன் அது வந்து பேண்ட்டு குத்துதான் இருக்கும் வயன். அப்போது ஜேகே கிச்சன் வந்து பேண்ட்டு தான் குத்துதாட்டே அங்கா, பொய் சொல்லாதடா சின்னவகிட்ட. அப்போ என்னது மாமா இது? அப்போது ஜங்குக் கிட்ட வந்து வயனுடைய காதில் என்ன குத்துது அப்படிங்கிறது சொல்லுவோம். வயன் அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டே தேவனோட லேப்ஸில் வந்து எந்திரிக்கிறா. என்ன வயன் எதுக்கு பயப்படுறேன்? நைட்டு இது தான் அவங்களுக்குள்ளே போயிட்டு தான் வந்துடுச்சு. மாமா சும்மா நான் மேலேயே போகிறேன். வயன் கமான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வயனை வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இந்த ஹே மாமா வரியா இந்த 1 shot முடியுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் குயின்ஸ் அப்சஷன், டெவில்ஸ் அப்சஷன் எல்லாமே போடுறேன். கொஞ்சம் டைம் கொடுங்கடா. எனக்கு வாய்ஸ் சரியில்லை. தென் பேக்ரவுண்டில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணவே தான் கத்தினே இருக்கிறானுங்க வீட்டுக்கு வெளியே இருக்கிறவனுங்க. இந்த 1 shot எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். பிகாஸ் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் தான் என்னை போடுன்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா?